வரும் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள பாஜக, பாமக தவிர ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். மது ஒழிப்பில் உடன்பாடுள்ள அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அவர் அப்படி பேசியவுடன் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது. இத்தனை நாட்களாக திமுக அரசை விமர்சிக்க முடியாமல் வெறும் தோழமை சுட்டலாக மட்டுமே சில விஷயங்களை சொல்லி வந்த விசிக இன்றைக்கு தைரியமாக மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருப்பதை பார்க்கும்போது தமிழக அரசியலில் எதிர்பாராததை எப்போது வேண்டுமானாலும் எதிர்பாருங்கள் என்று பீடிகை போட்டனர் அரசியல் நோக்கர்கள். அதே சமயம் இதை தேர்தலோடு பொருத்தி பார்க்க வேண்டியதில்லை என்றும் சப்பை கட்டு கட்டியிருந்தார் திருமா. அப்போது ஸ்டாலின் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்தார். இப்போது அவர் ஊருக்கு வந்தவுடனே ஸ்டாலினிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது திருமாவிற்கு. அது அழைப்பா அல்லது மிரட்டலா என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. இப்போது விவகாரமே என்னவென்றால், தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுகவை எதிர்த்துதான் மாநாடு நடத்துகிறது விசிக. இந்த மாநாட்டில் திமுகவையும் அழைக்க வேண்டும் என்றும் திமுக பிரதிநிதிகளை எப்படியாவது பங்கேற்க வைத்துவிட வேண்டும் என்றும் கங்கணம் கட்டி கொண்டிருந்த திமுக விசிகவிற்கு விடுத்த மிரட்டல் காரணமாகத்தான் ஓடோடி போய் அழைப்பு கொடுத்துவிட்டு வந்தாரோ திருமா என்று எண்ண தோன்றுகிறது. பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் திமுகவோடு பயணித்து வந்த விசிகவிற்கு திமுகவின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம்தான் இந்த மாநாட்டிற்கே காரணம். அதனால்தான் திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்க இப்படி ஒரு மாநாட்டை அறிவித்திருந்தது. ஆனால் திமுக தான் தங்கள் கூட்டணி கட்சிகளை அடிமைகளை போல் நடத்துவார்களே, திமுகவிற்கு எதிராக பேசக்கூடாது என்று கட்டுண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்தால் விடுவார்களா? அதனால்தான் விசிகவை தங்கள் அலுவலகத்திற்கு நேரில் வர வைத்து மிரட்டி அனுப்பி இருக்கிறார்கள். இதில் உச்சபட்ச காமெடி என்னவென்றால், விசிக நடத்துவது ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் தாங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கும் திமுகவிற்கு எதிரான மாநாடு. அதில் திமுகவே கலந்து கொள்ளப் போகிறது. இதை நினைக்கும் போதெல்லாம் வரும் சிரிப்பை மட்டும் அடக்கவே முடிவதில்லை. திமுகவில் இருக்கும் கூட்டணி கட்சிகள் இந்த விடிய ஆட்சியின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விட்டதால்தான் தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வந்தவர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாது என்று திருமாவளவனும் மதுவிலக்கு என்ற ஆயுதத்தை விசிகவினர் கையில் எடுத்திருப்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது ஒருவேளை இந்த மாநாட்டிற்கான அழைப்பின் பின்னணியில் ஆயிரம் அரசியல் ஒளிந்திருக்குமோ என்று சந்தேகம் எழுகிறது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வேண்டி விசிக அறிவித்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? பின்னணி அரசியல் என்ன? அரசுக்கு எதிராக நடக்கும் மாநாட்டில் பங்கேற்க போகிறதா விடியா திமுக? தனக்கு எதிராக தானே போராட்டம் நடத்துவதுதான் திராவிட மாடல் அரசா?